நல்லா நடந்துட்டு இருக்கிற விழாவுல இவ்வளவு பெரிய அபசகுணம் நடந்துருச்சே. ராஜு ரொம்ப நல்ல பையன். ஏன் அவன் இங்கிருந்து பயந்து ஓடனா? பேசிட்டு இருந்தவன் திடீர்னு அப்படியே ஓடணும், அதான் புரிய மாட்டேங்குது. பாட்டி, நான் ராஜு அங்கிளை பார்ட்டியில கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்த உடனே ஒரு சந்தோஷமா தான் இருந்தாரு. ஆனா அர்ஜுன் கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாரு. நீ என்ன சொல்றடா கரண்? நல்லா இருந்தவ திடுதிப்புன்னு பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? தெரியலம்மா, ஆனா சித்தப்பாவை பார்த்துதான் அவர் பயந்தாருன்னு பிரகாஷ் அங்கிள் சொன்னாரு. வாட்? ருத்ரனை பார்த்து பயந்து போயிட்டானா? ஏய், அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா. நான் ருத்ர சித்தப்பா பின்னாடி ஓடுனது உண்மைதான். ஆனா நானும் ருத்ர சித்தப்பாவும் பில்டிங் மேல ஏறி போறதுக்குள்ள ராஜு அங்கிள் மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ருத்ர சித்தப்பாவை நான் கேட்டேன், ஆனா அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. மோஸ்ட்லி அவருக்கும் எதுவும் தெரியாது போல இருக்கு, அதனால தான் எதுவும் சொல்லல. ராத்திரி ருத்ராவும் ராஜுவும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. ராஜு அங்கிள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தாரு. நான் அவருக்கு கேக் கூட ஊட்டி விட்டேன்ல. ருத்ர சித்தப்பாவும் ராஜு அங்கிளும் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு நம்ம சூசைட் பண்ணிக்கணும்? சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சு? என்ன ஏதுன்னு ருத்ரனை விசாரிச்சா தெரிய போகுது. அர்ஜுனை கேட்டு என்ன பிரயோஜனம்? ருத்ரா நில்லு. என்னாச்சு? என்னாச்சுன்னா? ராஜு எப்படிடா செத்தா? ரிப்போர்ட் ஏதாவது வந்துச்சா? திடுதுப்புன்னு ஏன்டா அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்? அப்படி என்ன பிரச்சனை அவனுக்கு? எனக்கு தெரியல. தெரியலன்னு சொன்னா எப்படி ருத்ரா? பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சந்தோஷமா இருந்தவ திடுதிப்புன்னு இப்படி பயந்து போய் நின்னுகிட்டு இருந்ததா கரண் சொல்றான். அவன் பயப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? இங்க இருந்து ஓடி போய் பில்டிங் மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அவனுக்கு? எனக்கு எதுவும் தெரியாது அண்ணி. ஏன் எல்லாரும் என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் கேக்குறோமா? அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே. அவனோட கஷ்டம் பிரச்சனைகள் என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, அதனால தான்டா கேக்குறேன். அவன் நம்ம வீட்டுக்கு வந்து இங்கிருந்து பயந்து ஓடி போய் ஏதோ ஒரு பில்டிங் மேல இருந்து குதிச்சு செத்து போயிருக்கான்னா வருத்தமா இருக்காதாடா? அதனாலதான் கேக்குறேன், ஏன் அவன் அப்படி பண்ணா? சொல்றா. அம்மா ப்ளீஸ், எனக்கு எதுவும் தெரியாது தெரியாது தெரியாது. स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसादम् कालगमन அம்மா, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? பழி வாங்குறதுல முதல் படியை நான் அடைஞ்சிட்டேன். உன்னையும் அப்பாவையும் சாகடிச்ச கொலகாரங்கள்ல ஒருத்தனை என் கையால இன்னைக்கு சாகடிச்சிட்டேன். அவனை நான் பலி கொடுத்துட்டேம்மா. இது உங்க சாவுக்கு நான் கொடுத்திருக்கிற முதல் பலி. இன்னைக்கு ஒருத்தனை பழி வாங்கிட்டேன். இனிமே பாருங்க, ஒவ்வொருத்தனையும் கண்டுபிடிச்சு கொல்லுவேன். உங்களுக்கு ஒன்ன யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எல்லாரோட உயிரையும் நான் எடுத்தே தீருவேன். அந்த எதிரிங்க கிட்ட இருக்கிற நம்ம வம்சத்தோட நாகமணியை பறிச்சு உனக்கு மறுபடியும் உயிர் வர மாதிரி பண்றேம்மா. என்னோட முயற்சியில என் வழியில யாரு வந்து குறுக்கிட்டாலும் அவங்களுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். யார் எவ்வளவு முயற்சி பண்ணாலும்
நான் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். ஹே நாகராணி, என் உயிர் நண்பனையே நீ கொன்னுட்டல்ல. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி உன் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னதை விட கொடூரமா உன்னை கொல்லல. என் பேரு ருத்ரனே கிடையாது. ருத்ரா, என்ன ருத்ரா, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? ஆனா அது உன் ஃப்ரெண்ட் ராஜு சத்ததால தானே நீ இவ்வளோ டென்ஷனா இருக்க? ஆமாண்ணா, உண்மைதான். ஏன்டா ருத்ரா, பில்டிங்ல இருந்து குதிச்சு சாவற அளவுக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? நல்லா தானே இருந்தான். முதல்ல அவன் இங்கிருந்து ஏன் பயந்து ஓடுனா? அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட போய் சொல்லாத ருத்ரா. காரணம் என்கிட்ட சொன்னான். அவன் பாட்டியில யாரையோ பார்த்து பயந்துட்டான். அது உண்மைதானே? யாரை பார்த்துற அவன் பயந்து ஓடுனா? அண்ணா, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆனா எனக்கு ஒன்னும் புரியல. அவன் யாரை பார்த்து எதுக்கு பயந்து ஓடினானோ? மறுபடியும் போய் சொல்லாத ருத்ரா. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் தெரியும். ஆனா உண்மையை மறைக்க நீ நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இதை பார் ருத்ரா, உன் ஃப்ரெண்ட் ராஜுவை எனக்கும் சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். அவன் கொஞ்சம் பயந்தாங்கோலியா இருக்கலாம். அதுக்குன்னு தற்கொலை எல்லாம் அவன் பண்ணிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இங்க இருந்து ஓடி போய் பில்டிங் மேல இருந்து குதிச்சு செத்துட்டானா என்னடா அர்த்தம்? சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என்னாச்சு அவனுக்கு? எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் சூசைட் பண்ணிக்கலடா. அவனை யாரோ வேணும்னு தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஐ மீன், திஸ் இஸ் a pre-planned murder. ஆமாண்ணா, அது ஒரு மர்டர். அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. அப்படின்னா அவனை கொன்னது யார்டா? அவனை கொன்னது மனுஷங்க கிடையாது. என்ன ருத்ரா, நீ என்னென்னமோ சொல்ற? கொலைன்னு சொல்ற, ஆனா கொலை பண்ணது மனுஷங்க இல்லைங்கிற. நீ என்னதான் சொல்ல வர? நம்ம ராஜுவை கொலை பண்ணத நாகராணினா. நாகராணியா? ஆமாண்ணா, நாகராணி தான். அது எப்படி உனக்கு தெரியும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ராஜு செத்தத பாம்பு கடியாலன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாம்பு கடிச்சு செத்தது எல்லாம் கொலைன்னு எப்படா நம்மளால சொல்ல முடியும்? வெளியாளுங்களுக்கு அது பாம்பு கடிச்சு செத்த மாதிரி இருக்கலாம்னா, ஆனா உண்மையான விஷயமே வேற. என்னது? அண்ணா, ராஜு இங்கிருந்து ஓடி போனது என்ன பார்த்து அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்ததால வெளியில போய் கேட் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா அந்த நாகராணி உன்னோட உருவத்துல ராஜு கிட்ட போய் அவனை பயமுறுத்தி இருக்குன்னு சொல்றியா? ஆமாண்ணா, அதுதான் உண்மை. அவ என்னோட உருவத்துல ராஜு கிட்ட போய் ஏதோ சொல்லி அவனை பயமுறுத்தி இருக்கா. அதுக்கப்புறம் அவ இங்கிருந்து பயந்து ஓடுற அளவுக்கு அவ பண்ணியிருக்கா. அவ இங்கிருந்து வெளியில போன உடனே அவனை துரத்திக்கிட்டு அந்த பில்டிங் மேல வரைக்கும் போய் அவனை கடிச்சு அங்கிருந்து அவனை கீழே தள்ளி விட்டுருக்கா. கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவ? இதெல்லாம் நியாயமா இருக்கா? கற்பனை பண்ணிக்கிறது, ஆசையை வளர்த்துக்கிறதுலாம் எதுவுமே வேண்டாம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நாகம்படியை என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டா இல்ல, அப்படி நடக்கவே கூடாது. இது எனக்கு மட்டும்தான். அந்த நாகராணி நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தா? அவளுக்கு யாரு மேல கோபம்? அவளோட கோபம் எல்லாம் அவங்க பேர மேல. அவன் உயிரை எடுக்கிறதுக்காகத்தான் அவன் நிச்சயம் வந்திருக்கணும். இன்னும் 2-3 நாள்ல உன்னை என் காலுக்கு கீழே போட்டு ஒரு பூச்சி மாதிரி நசுக்கி சாகடிக்கல, என் பேரு ருத்ரனே இல்ல.